கோவையில் காரில் கடத்தப்பட்டதாக கூறப்பட்ட விவகாரத்தில் தான் கடத்தப்படவில்லை என சம்பந்தப்பட்ட பெண் விளக்கம் அளித்துள்ளார். உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்ற பழமொழிக்கு ஏற்ப கோவையில் நடந்த சம்பவம்தான் இது. இந்த காட்சியை சாதாரணமாக காணும்போது ஏதோ பெண் ஒருவர் காரில் கடத்தப்பட்டதாகத்தான் தெரியும். ஆனால் உண்மை அதுவல்ல. கோவை மாவட்டம் இருகூரில் வியாழக்கிழமை மாலை சாலையில் நடந்து வந்த பெண் வெள்ளை நிற காரில் கடத்தப்பட்டதாக வெளியான வீடியோவால் பரபரப்பு நிலவியது. இதனை நேரில் கண்ட நபர் அவசர தொலைபேசி எண்ணிற்கு புகாரளித்ததாக தெரிகிறது. அதன் பேரில் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி தேடுதல் வேட்டையில் இறங்கினர். இருகூர் சாலை, திருச்சி சாலை, சூலூர் சாலை உள்ளிட்ட அனைத்து சாலைகளிலும் அங்கு இருந்த சுமார் 200க்கு மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். சிசிடிவி காட்சி ஒன்றில் வெள்ளை நிற காரில் இருந்து பெண் ஒருவர் கதறும் வீடியோ பதிவாகியிருந்தது. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் காட்டுத்தீ போல பரவிய நிலையில் கோவை மாநகர காவல்துறையினர் விசாரணையை துரிதப்படுத்தினர். இதனிடையே இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் பெண் கடத்தப்பட்டதாக எந்த புகாரும் வரவில்லை என கூறினார். ஜஸ்ட் இப்போ இன்ஃபர்மேஷன் நமக்கு பாசர் பை ஒரு உமன் பார்த்துட்டு இந்த ஒரு வண்டியில் சத்தம் போட்டு ஒரு சத்தம் கேட்டது அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு இப்போ தகவல் இருக்குது. இது ரிலேட்டடாக நமக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இது வரைக்கும் வரல. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் பெண் ஒருவர் காரில் கடத்தப்பட்டதாக சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மீண்டும் பரபரப்பை கிளப்பியது. இந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கூறி எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்தனர். சிசிடிவி காட்சியில் இடம்பெற்ற காரின் பதிவு எண், சம்பந்தப்பட்ட நபரின் வீட்டை கண்டறிந்து விசாரித்தனர். அப்பொழுது கடத்தல் என்று கூறப்பட்டது வெறும் குடும்ப சண்டை என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கடத்தப்பட்டதாக கூறப்படும் பெண் வீடியோ மூலம் விளக்கம் அளித்தார். ஃப்ரூட்ஸ் வாங்குறேன்னு சொன்னார். இவர் இறங்க சொன்னார். நான் இறங்க மாட்டேன்ட்டேன், எனக்கு முடியலன்னு. சரி வா உங்களோட இதே ரோதன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தார். இப்படியே பண்ணாதேன்னு நான் சொன்னேன். உங்கள் வீட்டுக்கு மட்டும் நீ தாங்குற, இப்படியே பண்ணுறேன், இந்த ஒரு ஓட்டர் கூட்டிகிட்டு போகிறேன், சினிமா கூட்டிகிட்டு போய் ஒரு சாதாரண மேட்டர் தான். நீ வான்னு கூப்பிட்டாரு. நான் வரல, நான் கிளம்பி போகிறேன்னு. அப்புறம் காருக்குள்ளே பிடிச்சி நீ முதல்ல வா உள்ள, என்ன பிரச்சனை பண்ணாத, வீட்டுக்குள்ளே போய் பேசிக்கலாம் அப்படின்னு சொன்னார். அவர் ஒரு அடி அடித்தார். நான் திருப்பி ஒன்று வச்சேன், நான் வாங்கணுமா அவங்ககிட்ட அப்படின்னு. அப்புறம் அதனால பையன் இது ஏன் இப்படி மான மரியாதையெல்லாம் வாங்குறீங்க, முதல்ல எடுங்க கார் எடுங்க. இதுதான் நடந்துச்சுங்க சார். உண்மை விவரம் தெரியாமல் சாலையில் நடந்த குடும்ப சண்டையை தவறுதலாக எண்ணி நபர் ஒருவர் கொடுத்த தகவலே இத்தனை பரபரப்புக்கும் காரணமாக அமைந்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது.